ஹாய் ஆடியன்ஸ், வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். அன்னைக்கு 1982 டிசம்பர் 30 கிறிஸ்துமஸ்க்கும் நியூ இயருக்கும் இடையில ஒரு அழகான பொன் குழந்தை பிறந்திருக்காங்க. அவ பேர் தான் கேட்டி. அவங்க அப்பா அம்மா கூட அந்த பொண்ணு 2 வயசு வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா வளர்ந்துட்டு இருந்துச்சு. லாங் ஐஸ்லாண்ட்ல மாஸ்டின் பீச் பக்கத்துல தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. ஒரு சின்ன டவுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த இடத்துலயே அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 2 வயசு ஆகும்போது இவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணி அவளை தத்து கொடுத்துறாங்க. இந்த கைட்டிய வாங்கினவங்க தான் இந்த லிண்டா அப்புறம் ஷால். இந்த 2 கப்பல்ஸும் இந்த குழந்தைய வாங்கிட்டு வளர்க்குறாங்க. அதே மாதிரி வளர்க்கும் போது இந்த குழந்தைய தங்களோட துணியை துவைக்கிறதுக்கு, பாத்திரம் விளக்குறதுக்கு, சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டமான வாழ்க்கை தான் அதுக்கப்புறம் நம்ம கைட்டி வாழ்ந்திருக்கானே சொல்லலாம். 7 வயசு இருக்கும் போது இந்த ஷால் தாங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி லிண்டா கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனா லிண்டா ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கல. இப்போ வேலையை பாரு, இப்படி போய் சொல்லிட்டு தெரியாத அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த குழந்தை அப்ப ஸ்கூலுக்கும் போகிறது இல்ல, ஸ்கூலை முன்னாடி இருந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால ப்ராப்பர் எஜுகேஷனும் கிடைக்கிறது இல்ல. இவங்க அப்பா அம்மாவும் இல்ல இவளுக்கு. லிண்டாவும் ஷாவும் அந்த பிள்ளைய ஒழுங்காவே பாத்துக்கிறது இல்ல. இவளுக்கு ஆக ஒரு கம்ஃபர்ட், ஒரு ட்ரஸ்டா உள்ள ஒரே ஒரு ஆள் தான் ஜான். ஜான் இவளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்டி கூட இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஜான் மட்டும்தான். டிசம்பர் 28, அதாவது நம்ம கேட்டியோட பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜான் நம்ம கேட்டிய ஸ்பேஸ் பிளிக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போறதா சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம கேட்டி ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா அவ கூட இறங்கி போறோம். இந்த ஸ்பேஸ் பிளிக்ஸ்னா இப்போ நம்ம மால்க்கெல்லாம் போகணும்னா சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காக ஒரு பர்டிகுலர் இடத்த ஒதுக்கி இருப்பாங்க. அந்த இடத்துல விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேஸ் பிளிக் அப்படின்னு உள்ள இடம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். இந்த ஜான் நம்ம போலீஸ் கிட்ட கால் பண்ணி இப்படி கேட்டிய காணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சர்ச் பண்ணி போலீஸ்க்குமே ஒரு க்ளூ இல்லாம தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் இந்த லிண்டாக்கு ஒரு கால். அந்த போன் கால்ல என்ன யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, எனக்கு எங்க இருக்கேன்னு தெரியல, என் பக்கத்துல அவங்க வராங்க, நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கைட்டி போனை வச்சதாவும் இந்த லிண்டா அப்புறம் ஹலோ ஹலோன்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம போலீஸ் கிட்டையும் சொல்றாங்க. டாமினிக் அப்படின்னு ஒரு போலீஸ் தான் இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9 வயசு பொண்ணு எப்படி இந்த போன் எடுத்து கால் பண்ணி பேசும், அதுவும் 19 தடவை மிஸ்ட் கால் விட்டு 20வது தடவை நீங்க போன் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் எப்படி பேசும், இவ்வளவு நேரம் அந்த பொண்ணுக்கு எப்படி டைம் கிடைச்சிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே டவுட் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆடியோ அனலைஸ் பண்ணும்போது இது ஆல்ரெடி ரெக்கார்டட் ஆடியோ தான் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம கேட்டியே யாரோ ஃபோர்ஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இதை போன் கால்ல பிளே பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அனாலிசிஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்ம கேட்டிக்கு என்னாச்சு, கேட்டி போனோம்னா கண்ணு திறந்து பாக்குறாங்க. ஒரே ஒரு பெட், அதாவது ரொம்பவே அழுக்கான ஒரே ஒரு பெட், சவுண்ட் ப்ரூஃப் ரூம், சுத்தி யாருமே இல்லாத ஒரு பயமான ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ள நம்ம கேட்டி அடைக்கப்படுறாங்கன்னு தெரியுது. அந்த கிட்னாப்பர் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இனி உன் வீடு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டிக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த ரூம்ல சைட்ல ஒரு டிவியும் இருந்துச்சு. அந்த டிவில இப்போ நியூஸ் என்னெல்லாம் நடக்குது, கேட்டிக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, இது அது அப்படின்னு நிறைய நியூஸ் அந்த டிவில ப்ராட்காஸ்ட் ஆயிட்டே இருக்கு. அதையும் நம்ம கேட்டி பாக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸோட நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம கேட்டியோட அப்பா அம்மா, அதாவது ஒரிஜினல் அப்பா அம்மாவையும் அதுக்கப்புறம் லிண்டா அதுக்கப்புறம் ஷா எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கேட்டி சும்மா இல்ல, ஏதாவது செல்ஃப் இருக்கா, இந்த ரூம்ல இருந்து எப்படியாவது நம்மளால தப்பிக்க முடியுமா, ஏதாச்சும் சாவி கிடைக்க அப்படி இப்படின்னு அந்த ரூம் ஃபுல்லாவே தேடுறாங்க. பெட்டுக்கடியில தேடுறாங்க, ஏதாவது ஜன்னல் இருக்கான்னு தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அதுக்கு இடையிலேயே நம்ம கிட்னாப்பர் நம்ம கேட்டி கிட்ட நிறைய தடவை தப்பாவும் நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அந்த ரூம்ல சைட்ல ஒரு டிவி இருந்துச்சு. அந்த டிவில எப்பவுமே பிராட்காஸ்ட் ஆகுறத பாத்துட்டே இருப்பாங்க நம்ம கேட்டி. அந்த நேரத்துல அவங்களோட ஒரிஜினல் அம்மா தான் குழந்தைய இப்படி இழந்துட்டோம்,
குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தமா அழுதுட்டு இருக்கிறத நம்ம கேட்டி பாக்குறாங்க. இந்த நேரத்துல நம்ம கேட்டிக்கு ரொம்பவே அழுக வருது. அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏன்னா இப்ப சுத்தி அவங்களுக்கு யாருமே இல்ல. போலீஸ்க்குமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. யாரு கிட்னாப் பண்ணா, என்ன ஆச்சு கேட்டிக்கு அப்படின்னு ஒரு க்ளூவுமே கிடைக்கல. சோ இந்த போலீஸும் என்ன அடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்மானமே இல்லாம தான் இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஜான் வந்து நம்ம கேட்டிய ரொம்பவே செக்யூரிட்டி உள்ள ஒரு பிளேஸ்ல தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. அதாவது சவுண்ட் ப்ரூஃப் ரூம், அதாவது ஷெல்ஃப்குள்ள வெளியே அந்த ரூம்குள்ள போற மாதிரி. அதாவது நம்ம கேட்டி தூங்கும் போது இவ செத்த மாதிரி வீடியோ எடுத்துடலாம், இல்லைன்னா போட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த போட்டோ வந்து போலீஸ் கிட்ட காணிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஓவரா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு முடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கெஸ்ட்ல நம்ம ஜான் வந்து இத வந்து நாம கேட்டி கிட்ட சொல்றான். ஆனா கேட்டி வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. நான் கண்டிப்பா தூங்க கூட மாட்டேன், நீ கொடுக்கற சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சாப்பிடாம தான் இருக்கான். ஏன்னா சாப்பிட்டா அந்த சாப்பாட்டுல ஏதாவது மயக்க மருந்து கலந்துருந்தானா அதை சாப்பிட்டு கேட்டி வந்து மயங்கிடுவா, அதுல இருந்து அவன் போட்டோ எடுத்துட்டானா அது வந்து ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டி இன்னைக்கு தூங்கவே இல்லை. கேட்டி சொல்ற எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எல்லாம் இருக்கு அப்படின்னு. உடனே ஜான் சொல்றா அதுல ஏன் கூட பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம கேட்டி வந்து ஒரு ஹார்ஷான ரிப்ளை கொடுத்து நமக்கு ஜானுக்கு அப்புறம் ஜானுக்கு வந்து ரொம்பவே கில்ட்டி ஆனதுனால அவன் வாழ்க்கையை அவனே எடுத்துக்கலாமா அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதுதான் நடந்துச்சு, நான் இப்படி கேட்டி வந்து கடத்தி வச்சிருக்கேன். உடனே போலீஸ் வந்து ஜோனோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூமுக்கு போயிட்டு நம்ம கேட்டிய வந்து காப்பாத்துறாங்க. கரெக்டா வெனஸ்டே ஜனவரி 13, 1993 வந்து நம்ம கேட்டியை மீட்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 நாட்கள் நம்ம கேட்டி வந்து அந்த இருட்டு ரூம்ல தான் இருந்திருக்காங்க. அதே வந்து கேஸ் போட்டு இந்த ஜானுக்கு வந்து 15 வருஷம் ஜெயில் தண்டனையும் நம்ம கேட்டிய 2 வயசுல இருந்தே அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த சால், அதாவது லிண்டாவோட ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப வந்து நம்ம கேட்டி வந்து பெஸ்ட் புக் செல்லிங் ஆதரா இருக்காங்க. சோ அவங்க பேசின வார்த்தைகள் மட்டும்தான் அவங்கள வந்து அந்த ரூம்ல இருந்து வெளியே வர வச்சுச்சு. இவங்க பேசி ஜானை வந்து கன்வின்ஸ் பண்ணதுனால மட்டும்தான் இவங்க வெளியே வந்தாங்க. இப்ப வந்து அவங்க ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரைம் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.